friends, welcome to our channel Easy and Tricks. இன்னைக்கு 12th Max சீரீஸ்ல நம்ம செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் ஆக்சுவலி. ஸோ இது உங்களுக்கு 12th மேக்ஸ்ல மட்டும் இல்லாமல் இதுக்கு கண்டினியூஷனாக கூட உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் மேக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு யூனிட்டை நீங்கள் 12th படிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே நேரம் ஈஸியான யூனிட். ஓகேவா? ஸோ இதில் எது இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ், எது நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், இம்பார்ட்டண்டான 5 மார்க் இதெல்லாம், 2 மார்க் 3 மார்க் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்கன் டயக்ராம் எப்படி போடுறது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதே நேரம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை கொடுத்துக்கிட்டு அது ஈக்குவல்னு சொல்லி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சில பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறது கரெக்டாக வராது. சரியா? ஸோ நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டெக்ஸ்ட் புக்ஸில் உங்களுக்கு இசட் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐவின்னு இருக்கும். இன்ஜினியரிங் மேக்ஸ்லலாம் யூ பிளஸ் ஐவின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஐக்கு பதிலாக ஜேன் கூட கொடுத்துருப்பாங்க. ஐ அல்லது ஜேன் கூட கொடுத்துருப்பாங்க. அது ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? இதுல எக்ஸுங்கிறது என்னன்னா ரியல் பார்ட். நம்ம ஜென்ரலி இது வரைக்கும் நம்ம ரியல் லைஃப்ல பார்த்த எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான் இல்லையா? ரியல் நம்பர்ஸ்ல ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ், அதே மாதிரி இன்டிஜர்ஸ் இல்லைங்களா, ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துப்போம். நம்ம பார்த்த எல்லா நம்பருமே ரியல் நம்பர்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் இந்த எக்ஸுங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஐக்கு கூட இருக்கு இல்லைங்களா, அந்த ஒய், இந்த ஒய் தான் இமேஜினரி பார்ட்டும். ஓகேவா? எக்ஸுங்கிறது ரியல் பார்ட், ஐ கூட இருக்கிறது இமேஜினரி பார்ட். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிற நம்பரை தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த இசட்டுங்கிறதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? அப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இதான் உங்க 12th டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. மேபி காலேஜில் நீங்க மேக்ஸிமம் யூ பிளஸ் ஐபி அல்லது யூ பிளஸ் ஜேபி இந்த மாதிரி நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய மேக்ஸ்ல மட்டும் இல்லை, ஈஸி ரிலேட்டடான நிறைய கான்செப்ட்ஸ்ல கூட உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பத்தி நிறைய நீங்க படிப்பீங்க. ஓகேவா? அது உங்களுக்கு புரியும். லேட்டரா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக் கான்செப்ட். சரியா? அதுக்கு பிறகு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது இந்த ஐன்னு சொல்றோம்ல, ஐனா ஒண்ணுமே இல்லை, ரூட்டுக்குள்ள -1. இதுதான் ஐ. ஓகேவா? ஐனானது ரூட்டுக்குள்ள -1. நீங்க நினைக்கலாம் சில ப்ராப்ளம்ஸ்ல நீங்க சின்ன வயசுல நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல உங்களுக்கு ரூட்டுக்குள்ள சம்டைம்ஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவ் நம்பர் தான் வந்திருக்கும். ஒருவேளை நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு போட்டிருப்பீங்க. ஏன்னா அப்ப நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பத்தி தெரிஞ்சிருக்காது. கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு தெரியறதுனால நீங்க அந்த ரூட்டுக்குள்ள ஒரு மைனஸ்ன்னு வந்திருக்கும்ல. இப்போ ரூட்டுக்குள்ள -2 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 2 இன்டூ -1ன்னு எழுதலாம். இதை நீங்க பிரிச்சுக்கலாமா? கரெக்டா? இது நீங்க எப்படி பிரிப்பீங்க? ரூட் 2 இன்டூ ரூட் -1ன்னு பிரிப்பீங்க. இதை தான் நான் ஐன்னு சொல்றேன். புரியுதா? ரூட் -1 தான் நம்ம ஐன்னு போடுவோம். புரியுதா? அப்போ இந்த மொத்த நம்பரையுமே நீங்க எப்படி எழுதிடலாம்? ரூட் 2 இன்டூ ஐன்னு எழுதிடலாம். அல்லது ஐயை நீங்க ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்து கூட எழுத விரும்பலாம். ஸோ இப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். ஐ ரூட் 2ன்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? இதுதான் ஐயோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். எங்கெல்லாம் ரூட்டுக்குள்ள மைனஸ் நம்பர் வருதோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். இன்னொன்னு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, ரூட் -4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதுவீங்க? 4 இன்டூ -1 எழுதுவீங்களா? இதை பிரிக்கும் போது ரூட் 4 இன்டூ ரூட் -1 எழுதுவீங்க. ரூட் 4னா என்னது? 2 தானே? கரெக்டா? ரூட் -1ன்னா ஐ. இப்போ இந்த மொத்த நம்பருமே என்னது? 2y. ஸோ இது நீங்க பழக இதுல இருந்து டைரக்டா கூட நீங்க எழுதிடலாம். ஓகேவா? அந்த நம்பருக்கு மட்டும் ரூட் எடுத்துட்டு இந்த மைனஸை நீங்க ரூட்டோட சேர்த்து ஐன்னு போட்டு முடிச்சிடலாம். புரியுதா? அப்போ ரூட் -4னா 2y. இதே மாதிரி தான் ரூட் -9னா 3i, ரூட் -16னா 4i, ரூட் -25னா 5i. புரியுதா? இந்த மாதிரி நீங்க ஐல எழுதிக்கலாம். இதுதான்ப்பா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். புரியுதா? ஓகேவா? இதை தாண்டி இன்னும் சில பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ ஐ இருக்கு. ஐனா என்னன்னு சொல்லிட்டேன். ஐனா என்னது? ரூட் -1. கரெக்டா? ரூட் -1. ஓகே, இப்போ ஐக்கு சில பவர்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஐ பவர் 0னா பொதுவாகவே எந்த நம்பர்னாலும் அதுக்கு பவர் 0னா உங்களுக்கு 1 தான் வரும். கரெக்டா? சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ ஐ பவர் 0னா 1. அவ்வளவுதான், டைரக்டா போட்டுடலாம். இதே இது
I power 1 ன்னா I power 1 ன்னா I raised to the power 1. அப்ப I ஒரு டைம்னு எழுதுவீங்க. That is nothing but I தான். இதுல வேற எந்த எதுவுமே வேண்டாம். அடுத்தது I square. ஓகேவா? I squareனா -1. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. I squareனா என்னது? -1. I squareனா -1. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா I நான் என்ன சொன்னேன்? I னா என்னது? √-1ன்னு சொன்னேன்னா, அப்ப I ஸ்கொயர்னா என்னவா இருக்கும்? இதுக்கு ஸ்கொயரா இருக்கும். கரெக்டா? ஸ்கொயரும் கட் ஆச்சுன்னா -1 தானே வந்தது. இந்த மாதிரி தான் அந்த ரிசல்ட் வந்தது. புரியுதா? அடுத்தது I கியூப். ஓகேவா? I கியூப்னா எப்படி எழுதலாம்? I ஸ்கொயர் இன்டூ ஐன்னு எழுதலாமா? I ஸ்கொயர்னா -1 இப்ப படிச்சோமா? -1 இன்டூ I. தட் இஸ் -I. புரியுதா? அப்ப I கியூபுக்கு ஆன்சர் என்ன? -I. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. I கியூபுக்கு ஆன்சர் -I. ஓகேவா? அடுத்து I பவர் 4. I பவர் 4 எப்படி எழுதலாம்? I ஸ்கொயர் இன்டூ I ஸ்கொயர்னு எழுதலாமா? I ஸ்கொயர்னா -1 இன்டூ I ஸ்கொயர்னா -1. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்ப I பவர் 4னா +1. அவ்வளவுதான். இந்த I பவர் 4 வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா I பவர் 4 ஆன்சர் 1 இருக்கிறதுனால நீங்க நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்டா. ஓகேவா? ஏன்னா எவ்வளவு பெரிய நம்பர் ஐக்கு பவர்ல இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணீங்கன்னா நீங்க டக்குன்னு உங்களுக்கு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அதை எப்படி நான் சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சொல்லுங்க. இப்ப I பவர் 0னா 1, I ஸ்கொயர்னா I பவர் 1 சாரி. ஓகே. So I பவர் 0னா 1, I பவர் 1னா I ஸ்கொயர்னா -1, I கியூப்னா -I, அதுக்கு பிறகு I பவர் 4னா 1. ஓகேவா? இந்த 5 ரிசல்ட்டும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கூட நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். என்னன்னா இப்ப இதுல பாருங்களேன். இப்ப 0ல இருந்தே ஆரம்பிக்கிறேன்னா இது 1ஆ, இது ஐயா, இது -1ஆ, இது -ஐயா. ஸோ இது 4த்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது? தட் இஸ் I பவர் 0 பிளஸ் I பவர் 1 பிளஸ் I பவர் 2 பிளஸ் I பவர் 3. கரெக்டா? I பவர் 0னா 1, I பவர் ஐனா I ஸ்கொயர்னா -1, I கியூப்னா -I. கரெக்டா? இது 4த்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? எல்லாமே கட் ஆகி உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். கரெக்டா? சொல்றது புரியுதா? ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா sum of 4 consecutive powers of I will always be 0. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? தொடர்ச்சியா 4 பவர்ஸ் ஆஃப் ஐயை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். ஏன்னா நீங்க என்ன மாதிரி எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாலுமே இந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஓகேவா? தொடர்ச்சியா 4 நம்பர்ஸ் பவர்ல வரிசையா வருது அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க பாருங்க. அதுல எந்த நம்பருக்கு பவர்ல 1 வருதுன்னு பாருங்க. அந்த 1ல இருந்து அப்படி கண்டினியூ பண்ணீங்கனாலே 4 அடுத்தடுத்த 4 புரியுது இல்ல? அது தொடர்ச்சியா வர்ற இந்த 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ டக்குன்னு நீங்க அந்த மொத்தத்தையும் கேன்சல் பண்ணி 0ன்னு போட்டுடலாம். அதே மாதிரி அடுத்த 4த்தையும் கேன்சல் பண்ணி 0ன்னு போட்டுடலாம். ஸோ லாஸ்டா மீதி ஒரு நம்பரோ 2 நம்பரோ இருக்கலாம். அதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? ஏன்னா சமேஷன் வச்சு சில ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இந்த டெக்னிக் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? அது ஞாபகத்துல வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சமேஷன் I பவர் n கண்டுபிடிக்க கேட்குறாங்க. வேற n வேரிஸ் ஃப்ரம் 1 to 10ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்ப எப்படி எழுதுவீங்க? I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4 பிளஸ் அப் டு I பவர் 10. கரெக்டா? இதுல I பவர் 1ன்னா I. கரெக்டா? I ஸ்கொயர்னா என்னது? -1. I கியூப்னா -I. I பவர் 4னா 1. கரெக்டா? இதுலயே நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 4மே உங்களுக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். கரெக்டா? நீங்க பார்க்கும்போதே தெரியுது இல்ல? இதுதான் அவங்க அந்த ரிசல்ட்ல மீன் பண்ண வராங்க. புரியுதா? இதே மாதிரி அடுத்த 4 நம்பர்ஸையும் யோசிச்சு பாருங்க. I பவர் 5 இருக்கும், 6, 7, 8. இது 4மே உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். இப்ப மீதி உங்களுக்கு எதுதான் இருக்கும்? புரியுது இல்ல? அப்ப இது 4ம் கேன்சல் ஆயிருமா? I பவர் 8 வரை உங்களுக்கு போயிடும். அடுத்தது மீதி உங்களுக்கு என்ன இருக்கும்? I பவர் 9ம் I பவர் 10ம் தான் இருக்கும். புரியுதா? ஓகேவா? இதுதான் ரிசல்ட். இப்ப இந்த மொத்தமும் உங்களுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? அது மாதிரி இது உங்களுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இது 2 மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இப்ப I பவர் 9 நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். எப்படின்னா நமக்கு தெரியும் I பவர் 4ன்னா 1ன்னு தெரியும். கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு பெரிய பவர் வந்தாலும் இப்ப 9 இருக்கா? 9 4ஆல டிவைட் பண்ணுங்க. இப்ப 4 2s are 8. கரெக்டா? ரிமைண்டர் 1 வருமா? இந்த I பவர் 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். 4 into 2. கரெக்டா? 4 into 2 இதை மல்டிப்ளை பண்ணி இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணுவீங்க. கரெக்டா? +1 இந்த மாதிரி பண்ணலாமா? which is equal to I பவர். ஓகேவா? இந்த 4 into 2 நீங்க எப்படி எழுதலாம்னா I பவர் 4
தி ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். ஏன்னா பவருக்கு பவர்னா மல்டிப்ளை தானே ஆகும். எனிவே இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பிளஸ் டேர்ம் என்ன பண்ணலாம்னா இன்டூ கீழே ஐ தானே இருக்கு பேஸ், ஐ பவர் இந்த பவரை பிரிச்சு போட்டுக்கலாம். ஐ பவர் 1 புரியுதா? இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. 9 வந்திருக்கு இல்லையா? ஐ பவர் 9 எப்படி கால்குலேட் பண்ணணும்? 9 4 ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 4 2s are 8, ரிமைண்டர் 1 வருமா? 4 into 2 கரெக்டா? பிளஸ் இந்த ரிமைண்டர் இப்படி எழுதலாம் இல்லையா? இந்த மாதிரி எழுதிக்கோ. யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி. ஓகேவா? 10th படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இங்க இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு ஐ பவர் 4 into 2 plus 1 இது என்ன மாதிரி எழுதுறானா இந்த பிளஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணி பிரிக்கலாம். அப்படி நமக்கு ரூல் உண்டு. கரெக்டா? ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னா ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னா ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் நீங்க எழுதலாம். அந்த லாஜிக் படிதான். அந்த பிளஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணி இந்த பவரை 2ஆ பிரிக்கலாம். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஐ பவர் இந்த 4 into 2 நீங்க எப்படி எழுதுறீங்க? ஐ பவர் 4 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? ஏன்னா பவருக்கு பவர் மல்டிப்ளை தான் ஆகும். ஸோ இதே ஆன்சர் தான் வரும். இன்டூ ஐ பவர் 1. ஓகேவா? இதுக்கு பிறகு ஏன் நம்ம எப்படி எழுதுறோம்? ஏன் 4 ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா ஐ பவர் 4னா என்னது? 1 தானே. ஓகேவா? அப்போ 1 ஸ்கொயர். அப்போ எனி நம்பர், அதாவது 1க்கு பவர்ல என்ன நம்பர் வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் 1 தானே. அதனாலதான் நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம். புரிஞ்சுதா? அப்ப ஐ பவர் 4னா 1னா 1 பவர் இப்ப இங்க மேல எவ்வளவு பெரிய நம்பர் ஆனாலும் வந்துட்டு போட்டுமே. 1 பவர் 1000 1 பவர் 1001 1 பவர் எனிதிங் இஸ் 1 தான். அதனால அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இன்டூ ஐ பவர் 1ன்னா என்ன? ஐ தான். அப்போ 1 ஸ்கொயர் 1னா 1 into ஐ இஸ் ஐ. அவ்வளவுதான். அப்ப ஐ பவர் 9க்கு ஆன்சர் என்ன? வெறும் ஐ மட்டும் வரும். புரியுதா? ஓகேவா? வெறும் ஐ மட்டும் வரும். இதுக்கு ஆன்சர் என்ன? ஐ. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? நீங்க ஒரு லாஜிக் பாத்தீங்களா? ஐ ஆன்சர் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? -1 தானே வருது. இதே சைக்கிள்ல தான் உங்களுக்கு எல்லா அடுத்தடுத்த நம்பர்ஸ்க்குமே வரும். ஸோ மொதல் 1 வந்துச்சுன்னா அடுத்து ஐ, ஐ வந்துச்சுன்னா அடுத்து -1, -1 வந்துச்சுன்னா அடுத்து -ஐ. இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். 1 ஐ -1 -ஐ. இது மறந்துடாதீங்க. புரியுதா? எப்படி வரும்? 1 ஐ -1 -ஐ. கரெக்டா? ஐ பவர் 0, இது ஐ பவர் 1, இது ஐ ஸ்கொயர், இது ஐ கியூப். கரெக்டா? அப்ப இந்த ஆர்டர்ல தான் வரும் கண்டிப்பா. அப்போ ஐ வந்திருக்கு. கரெக்டா? ஐ வந்திருக்குன்னா அடுத்த நம்பர் என்னவா தான் இருக்கும்? -1 தானே இருக்கும். அப்ப ஐ பவர் 10னா -1. நீங்க இதே லாஜிக்ல கூட நீங்க போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி டிவைட் பண்ணி இதே ஆன்சர் தான் வரும். எனிவே டைம் சேவ் பண்றதுக்காக நான் சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப இது 0, இது 0. அப்ப லாஸ்டா ஃபைனலா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஐ -1. இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த கான்செப்ட்ஸ். ஓகேவா? அதனால இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஆர்கன் டயக்ராம்ல எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்றது? ஓகேவா? ஆர்கன் டயக்ராம்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆர்கன் டயக்ராம்னா இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றது கிராஃப் பேப்பர்ல அப்படிங்கறதா ஆர்கன் டயக்ராம் ஒரு ஆர்கன் பிளேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களா? Z = 2 + 3i கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண வேண்டிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதுதான். Z - Z, Z - IZ. இதை தனியா எழுதிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? Z. அப்படிதானே? அப்ப Z தனியா எழுதிக்கலாம். Zனா என்னது? ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 + 3i. ஓகேவா? இதுல 2ங்கிறது என்னது? ரியல் பார்ட். கரெக்டா? 2ங்கிறது ரியல் பார்ட். ஐ கூட உள்ள இந்த 3 தான் இமேஜினரி பார்ட். கரெக்டா? நான் என்ன எப்பவுமே சொல்வேன்னா இது ஒரு பாயிண்ட் ஃபார்மேட்ல எழுதிக்கோங்க. ரியல் பார்ட்டை முதல் எழுதிக்கோங்க. அதாவது 2, இமேஜினரி பார்ட்டை அடுத்தது எழுதிக்கோங்க 3. ஸோ 2, 3. இதை தான் நீங்க பாயிண்டா மனசுல வச்சு கிராஃப் பேப்பர்ல எப்படி ஒரு பாயிண்ட பிளாட் பண்ணுவீங்க அதே மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். புரியுதா? சரியா? ஸோ இதுதான் ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். அவ்வளவுதான். புரியுதா? நெக்ஸ்ட் -IZ. ஓகேவா? -IZ, -IZ. ஸோ -i into Z நானது 2 + 3i. கரெக்டா? அப்போ -i into. ஓகே, இப்போ இந்த -i உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. அவ்வளவுதான். சரியா? ஓகே, அப்ப என்ன வரும்? -2i. அதுக்கு பிறகு மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஆயிருமா? அதுக்கு பிறகு நம்பர் 3 ஆயிருமா? அப்புறம் i into i என்னது? i ஸ்கொயர். ஓகேவா? பொறுமையா பண்ணுங்க. பிளஸ் மைனஸ் மிஸ்டேக் ஆயிடக்கூடாது. ஓகேவா? -2i minus 3 into i ஸ்கொயர்னா என்னது? -1. ஓகேவா? அப்ப -2i மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகிருமா? அப்ப +3. அவ்வளவுதான். இதான் -IZ. இதையும் பாயிண்ட்ல மார்க் பண்ணுங்க. அதுக்கு ரியல் நம்பர் வரணும்.
இல்லையா? ஸோ மொத 3 எழுதிக்கோங்க கமா. அடுத்தது இமேஜினரி நம்பர். இமேஜினரிக்கு பக்கம் அதாவது ஐக்கு கூட உள்ள நம்பர். ஐக்கு கூட என்ன இருக்கு? -2 இருக்கு. மைனஸ் விட்டுறக்கூடாது. ஸோ 3 கமா -2. புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்தது மூணாவது இசட் மைனஸ் ஐசட். இசட் மைனஸ் ஐசட். இசட்னா என்னது? 2 plus 3i. கரெக்டா? மைனஸ் i into z. z is again 2 plus 3i. ஓகேவா? இப்போ 2 plus 3i. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் i into 2 னா மைனஸ் 2i வரும். அடுத்தது மைனஸ் மைனஸ் into plus மைனஸ் ஆகிரும். அப்புறம் 3 அதுக்கப்புறம் i into i ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 2 3i மைனஸ் 2i னா சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும் இல்ல, நார்மல் அல்ஜிப்ரா தான். இப்போ வெறுமனே 1 வரும். 1 into i. ஓகேவா? ஸோ 2 plus i மைனஸ் 3 into i ஸ்கொயர்னு என்னது? மைனஸ் 1. கரெக்டா? அப்போ 2 plus i மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்போ பிளஸ் 3. அவ்வளவுதான். இப்போ நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 plus i. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இதை பாயிண்டா நோட் பண்ணுங்க. இப்போ 5 கமா இமேஜினரி அதாவது 1. 5 கமா 1. புரியுதா? ஓகேவா? அப்ப இந்த 3 பாயிண்டையுமே நான் இப்ப கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். 2,3 அடுத்து 3,-2 அடுத்து 5,1. இதை தான் நம்ம அப்படியே கிராஃப்ல மார்க் பண்ண போறோம். புரியுதா? ஸோ கிராஃப் நார்மலா நீங்க கிராஃப்ல எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அதே கான்செப்ட் தான். சரியா? அப்போ முத y ஆக்சிஸ். ஓகேவா? y ஆக்சிஸ் அடுத்தது x ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இதுல இதுதான் ரியல் பார்ட். ஸோ REன்னு போட்டுக்கோங்க. இது இமேஜினரி பார்ட். அப்போ IMன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு இப்போ இது 1 கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டே போடுறேன். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸை பொறுத்து பார்த்துக்கோங்க. இங்கே -1 -2 -3 -4. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 1 2 இங்கே 3 வரும். அதே மாதிரி இங்கே -1 -2 -3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல 3 வந்துடும். ஓகே, சரி. இப்போ நீங்க நார்மலா பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவீங்க அதே மாதிரி தான். மொதல் பாயிண்ட் பாருங்க 2,3 இல்லையா? இதானே 2. கரெக்டா? நார்மலா கிராஃப் மார்க் பண்ற மாதிரி தான். எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 y ஆக்சிஸ்ல 3. இந்த இடம் கரெக்டா அந்த ஆரோ போட்டிருக்கிற இடம். ஓகேவா? இந்த இடம் வரும். அதை லாக் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரியா? ஓகேவா? ஸோ 2,3. ஓகே, ஸோ ஒரு டாட் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. 2,3. ஓகேவா? இந்த மாதிரி போடலாம். இதை விட பெட்டரா 2,3 போடுறதுக்கு பதிலா நீங்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே போடுங்க. ஓகேவா? இசட்டா? ஸோ இசட் ஈக்குவல் டு என்ன வந்தது? 2 plus 3a அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜின்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆரிஜின். ஓகேவா? அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா கரெக்டா இந்த இடத்துல அந்த ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு ஆரோ போடுங்க. அந்த ஆரோ போட மறந்துடாதீங்க. சரியா? இதுதான்ப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றது. புரியுதா? ஓகேவா? சரியா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க -iz நம்பர் என்னது? 3, -2. ஓகேவா? அப்ப 3 எங்க இருக்கு? 3 இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல, -2 y ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இல்லையா? ஸோ அதை லாக் பண்ணுங்க. 3, -2. ஸோ இதான் அந்த பாயிண்ட்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ இது என்னது? -iz ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்தது? -2i plus 3 ஆர் 3 - 2i கூட எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர் வந்துட்டு அப்புறம் இமேஜினரி நம்பர் போட்டுக்கோங்க. சரி, அப்புறம் ஆரிஜின்ல இருந்து ஒரு லைன். அவ்வளவுதான். ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். புரிஞ்சுதா? மூணாவது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? மூணாவது z minus iz. கரெக்டா? வேல்யூ என்ன வந்திருக்கு? 5 plus i வந்திருக்கு. கரெக்டா? 5 plus i வந்திருக்கு. அதாவது 5,1. ஸோ 5 என்ன இருக்கா? அதுக்கு பிறகு 1 என்ன இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க. 5,1. 5,1. ஓகேவா? இது என்னது? z minus iz. That is 5 plus i. ஓகேவா? மார்க் பண்ணிட்டு இந்த ஆரிஜின்ல இருந்து ஒரு லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஆரோ போட்டு முடியும். ஓகே, இதான் z minus iz. That is 5 plus i. இதுதான் ஆர்கன் பிளேனோட ரெப்ரசன்டேஷன். ஸோ மெயினா
பாயிண்ட கரெக்டா போட்டு மார்க் பண்ணிட்டு ஆரோ ஃப்ரம் தி ஆரிஜின் போடணும். அதை மறந்துடக்கூடாது. அது மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துல அது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதையும் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். புரியுதா? இதுதான் ஆர்கன் டைகிராம் ஆர் ஆர்கன் பிளேன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. சார் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதை டைரக்டா கொடுக்காம ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க குழப்பி. அதே மாதிரி இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் ஒரு மாதிரி குழப்பி கொடுத்துருக்காங்க. இது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுமே ஈக்குவலா. புரியுதா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் என்னவா இருக்கும் கண்டுபிடிங்கன்னு கேட்கறாங்க. புரியுதா? ஓகே, அப்ப இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, சொல்யூஷன். Okay, 3 minus I into x minus 2 minus I into y plus 2I plus 5. இதுவும் ஈக்குவல் இல்லையா? அப்ப ஈக்குவல் டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிக்கோங்க. 2x plus minus 1 plus 2I into y plus 3 plus 2y. இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா? அப்படி போட்டுட்டு இப்ப மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? மல்டிப்ளை, நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 3 into x உங்களுக்கு என்ன வரும்? 3x. அதே மாதிரி மைனஸ் x into நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். சரியா? 3x minus xi. அதே மாதிரி இங்க வெளியில ஒரு மைனஸும் இருக்கு, ஒய்யும் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா பண்ணணும். மைனஸ் 2y. கரெக்டா? மைனஸ் 2y. அடுத்து இது ரெண்டுத்தையுமே மைனஸ் மைனஸ் இங்க என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்புறம் i into y. ஓகேவா? அடுத்தது இந்த டேர்ம் 2i plus 5 equal to, அதே மாதிரி இங்க 2x, இங்க y மட்டும் உள்ள மல்டிப்ளை ஆகும் இல்லையா? அப்போ மைனஸ் y, அதுக்கு பிறகு இதுக்குள்ள மல்டிப்ளை பிளஸ் 2iy பிளஸ் 3 பிளஸ் 2i. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணணும்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணணும்னா, இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி ரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். இப்போ இதுல எதெல்லாம் ரியல் நம்பர்? i வராத எல்லா நம்பரும் ரியல் நம்பர் தான். அப்ப 3x ஒரு ரியல் நம்பர் தான், மைனஸ் 2y ரியல் நம்பர் தான், 5 ஒரு ரியல் நம்பர் தான். புரியுதா? அதே மாதிரி இங்க 2x ரியல் நம்பர் தான், மைனஸ் y ரியல் நம்பர் தான், 3யும் ரியல் நம்பர் தான். புரியுதா? ஓகேவா? அதுக்கு மீதி எல்லாமே இமேஜினரி நம்பர்ஸ் தான். அப்ப எப்படி எழுதுவீங்க? 3x, அதுக்கு பிறகு மைனஸ் 2y, அதுக்கு பிறகு பிளஸ் 5. ஓகேவா? சரியா? பிளஸ் i இன்டூன்னு போட்டுருங்க. ஏன்னா இமேஜினரி நம்பர்ஸ், இது ரியல் பார்ட். புரியுதா? இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்னது? ரியல் பார்ட். இது ஃபுல்லாவே உங்களுக்கு ரியல் பார்ட்டை தனியா பிரிச்சுட்டோம். இனி i கூட உள்ள எல்லாமே இமேஜினரி பார்ட் தானே. அதுல i ஃபர்ஸ்டே நீங்க வெளியில எடுத்துட்டே எழுதிருங்க. ஓகேவா? அப்ப இங்க என்ன ஒரு i கூட என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் இருக்கா? மைனஸ் எக்ஸ். இங்க i கூட என்ன இருக்கு? பிளஸ் ஒய். இங்க i கூட என்ன இருக்கு? பிளஸ் 2. அவ்வளவுதான். புரியுதா? ஈக்குவல் டு, இங்கே அதே மாதிரி ரியல் நம்பர் எல்லாம் எழுதுங்க. 2x மைனஸ் ஒய் பிளஸ் 3 எழுதிக்கலாமா? பிளஸ் i இன்டூ இமேஜினரி நம்பர்ஸ். அப்ப i கூட உள்ள நம்பர்ஸ் 2y, 2y பிளஸ் இங்க i கூட உள்ளது 2. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல்னா அதோட கரஸ்பாண்டிங் ரியல் பார்ட்ஸ் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஈக்குவல் தான். புரியுதா? அப்ப இதுல ரியல் பார்ட் இதுவா, இதுல இமேஜினரி பார்ட் இது. கரெக்டா? அதே மாதிரி இதுல ரியல் பார்ட் என்னது? இது. இமேஜினரி பார்ட் தான் ஐ கூட உள்ளது. ஐய சேர்க்க கூடாது, ஐ கூட உள்ளது. புரியுதா? இதான் இமேஜினரி பார்ட். இப்போ விஷயம் என்ன? இந்த ரியல் பார்ட்டும் இந்த ரியல் பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும், இந்த இமேஜினரி பார்ட்டும் இந்த இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும். புரியுதா? அப்ப ஈக்குவல்னு போட்டு 2 ஈக்குவேஷனை கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் ரெடி. ஓகேவா? இது 3 மார்க்லயும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 5 மார்க்ல கூட கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம். 3 மார்க் ஆர் 5 மார்க்ல கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ ரியல் பார்ட்ஸ் இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங் real parts and imaginary parts are equal. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ இந்த சைடு என்ன இருக்கு? 3x minus 2y plus 5 equal to, இந்த சைடு ரியல் பார்ட் என்னது? 2x minus y plus 3. 2x minus y plus 3. ஓகேவா? அதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த சைடு இமேஜினரி பார்ட் இங்க என்னது? minus x plus y plus 2. ஸோ minus x plus y plus 2 equal to, இந்த சைடு என்ன இருக்கு? 2y plus 2. 2y plus 2.
ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல எல்லா டேர்மையும் இந்த சைடு கொண்டு வந்து ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். கரெக்டா? இப்போ எப்படி எழுதுவீங்க? 3x minus 2y plus 5. 2x எங்க வந்துச்சுன்னா minus 2x minus y எங்க வந்துச்சுன்னா plus y plus 3 எங்க வந்துச்சுன்னா minus 3 equal to 0. 3x minus 2x னா வெறும் x வரும். minus 2y plus y னா subtract பண்ணி பெரிய நம்பர் சைன் minus y வரும். 5 minus 3 2 வரும். So plus 2 equal to 0. இதுலயும் இந்த 2 அங்க கொண்டு போயிருங்க plus 2. அப்போ minus 2 வருமா? ஓகேவா? x minus y equal to minus 2. Equation number 1. சரியா? இதே மாதிரி இங்க பாருங்க. இந்த 2ம் 2ம் கட் ஆயிருமா? ஓகேவா? இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ எனிவே 2 மைனஸ் 2 கொண்டு வரும்போது 0 தானே ஆகும். ஸோ அதை டேரக்டா கட் பண்ணிருங்க. இந்த 2y மட்டும் தானே இருக்கு. அதை இங்க கொண்டு வந்துருங்க. மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் 2y நான் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடுவேன். மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸை வெளியில எடுத்துட்டீங்கன்னா பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வரும். மைனஸ் இங்க வந்துச்சுன்னா 0 பை மைனஸ் 1 0ன்னு ஆயிரும். கரெக்டா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வரும். கரெக்டா? இக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்றீங்க. சால்விங் 1 and 2. சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்னது? x minus y equal to minus 2வா? செகண்ட் இக்குவேஷன் எழுதிக்கோங்க. x plus y equal to 0. கரெக்டா? இதுல இது மைனஸ் y இது பிளஸ் y அப்படிதானே? அப்ப ரெண்டுத்தையுமே நீங்க ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்? மைனஸ் y பிளஸ் y கட் ஆயிரும். சப்ராக்ட் பண்ணா எக்ஸும் கட் ஆகும். உங்க இஷ்டம் தான். இங்க ஆட் பண்ணும்போது பொதுவா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். மைனஸ் y பிளஸ் y கட் ஆயிருமா? ஆட் பண்ணும்போது 0 ஆயிருமா? x பிளஸ் x உங்களுக்கு என்ன ஆயிரும்? 2x ஆயிரும். ஈக்குவல் டு இங்க மைனஸ் 2 பிளஸ் 0னா மைனஸ் 2 வருமா? அவ்வளவுதான். அப்ப x ஈக்குவல் டு மைனஸ் 2 by 2. That is x equal to minus 1. அவ்வளவுதான். x ரெடியா? அது ஈஸியான ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஈஸி தானே. இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. xக்கு மைனஸ் 1 பிளஸ் y ஈக்குவல் டு 0. மைனஸ் 1 அங்க போச்சுன்னா பிளஸ் 1 ஆகுமா? அப்போ y ஈக்குவல் டு பிளஸ் 1. அவ்வளவுதான். Therefore, solution is x equal to minus 1, y equal to 1. அவ்வளவுதான். ஓகேவா? இது இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பா அது திருப்பி ஒருக்க ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரீகால் பண்ணிட்டு திருப்பி ஒருக்க நீங்களா செல்ஃபா எழுதி பாருங்க. முடிச்சிட்டு இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளமும் ட்ரை பண்ணுங்க. இதுவும் அதே மாடல் ப்ராப்ளம் தான். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? அதே மாதிரி தான். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வாங்க. ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா. அதே மாதிரி இங்க. அதுக்கு பிறகு இக்குவேட்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் அப்படி போட்டு ரெண்டு இக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான ஆன்சர் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கூட கமெண்ட்ல கேளுங்க. அல்லது மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல கூட நீங்க ஹெல்ப் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதுக்கான கண்டினியூஷன் இதுக்கு அடுத்த கான்செப்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடலஸோட ப்ராப்பர்ட்டிஸ், கான்ஜுகேட் எப்படி எடுக்கிறது, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட், அதே நேரம் ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர் தான் இது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க ஃபியூச்சர்ல அதை புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? அதனால கண்டிப்பா இந்த சீரீஸை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.